வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, வேர்டை ஃபுல்லாக வேர்டோட ஃப்ரண்ட் அந்த இதெல்லாம் பார்த்துருவோம். சரி, இந்த சின்ன கொஸ்டின் எல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் வேர்டு, இதோட அந்த ப்ரிப்பேரிங் கவர்மெண்ட் ஆர்டர், அஃபிஷியல் லெட்டர், பிஸ்னஸ் லெட்டரு, சர்க்குலர் லெட்ரு, இதில் ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு கொடுத்து டைப் பண்ண சொல்லுவாங்க. சரி, அதை எப்படி அந்த வேர்டுக்குள்ளே போய் இது பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் அந்த வேர்டை வந்து நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? வேர்டை வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ பிளாங்க் டாக்குமெண்ட்டு, இந்த பிளாங்க் டாக்குமெண்ட் வந்து ஓகே கொடுக்குறேன். சரி, இப்போ இந்த இந்த பிளாங்க் டாக்குமெண்ட்டில் இந்த இது இருக்குல்ல, இது எல்லாமே வந்து ரிப்பன் அப்படின்வாங்க. இந்த இதை வந்து ஹோம் டேபு, இன்சர்ட் டேபு, ட்ரா டேபு இந்த மாதிரின்வாங்க. இந்த ஹோம் டேபுக்குள்ளே உள்ள இதெல்லாம் வந்து ஒன்ஸ் பார்த்துருவோம். சரி, இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த ஆப்ஷன் வந்து எதுக்காக அப்படின்னாக்க, நம்ம செலக்ட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டோட ஸ்டைலை மாற்றணும் அப்படின்னாக்க, ஏகப்பட்ட ஃபாண்டோட ஸ்டைல் இருக்கும் இதில். நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபாண்டு வந்து சூட்டபிள் ஆகுதோ, இல்லாட்டினா உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை உங்கள் படிக்கிற இடத்துலையோ எந்த ஃபாண்டை யூஸ் பண்ண சொல்கிறாங்களோ அந்த ஃபாண்டை மட்டும் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இது வந்து எதுக்காக அப்படின்னாக்க, போல்டு அப்படின்றப்ப இப்போ பாருங்கள், செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து போல்டுன்றதை கொடுத்துட்டாக்கா இருக்கிறது கொஞ்சம் திக்காக காமிக்கும். நம்ம ஒரு நார்மலாக ஒரு பேப்பரில் வந்து எழுதுனதுக்கு மேலே எழுதுனா எப்படி இருக்கும், ஒரு திக்காக இருக்கும்ல, மித்ததோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, அதுதான் வந்து இந்த போல்டு. அடுத்து வந்து இத்தாலிக் மாடல். இந்த இத்தாலிக் மாடல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும், இத்தாலிக் மாடலில் வச்சுருப்பாங்க. அடுத்து வந்து இது வந்து அண்டர்லைன். இந்த அண்டர்லைனுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவோம். சரி, நான் இந்த அண்டர்லைன் வந்து இந்த ஸ்ட்ரைட் போட்டிருக்கேன். சில பேர் இப்படி ஜிக்ஜாக்காக போடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க, இந்த அந்த அண்டர்லைன் பக்கத்துலேயே ஒரு ஆரோ இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் அண்டர்லைன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த அண்டர்லைன் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து அண்டர்லைன் பண்ணுறேன், ஓகே தான், ஆனால் அது எனக்கு வேறு ஒரு கலரில் வேணும் அப்படின்னாக்கா, அண்டர்லைன் கலரில் போயிட்டு உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ, மஞ்சள் கலரு இல்லை ரெட் கலரு, இப்போ ரெட் கலர் வச்சு கொடுத்தோன்னா அது மட்டும் ரெட் கலரில் வந்து காமிக்கும். சரி, அடுத்து வந்து ஒரு வேர்டு அடிக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஏபிசி. சரி, இப்போ வந்து நம்ம வேறு ஏதாவது டைப் பண்ணுறப்ப இது வந்து திருப்பி வந்து ஃபாலோ ஆகிட்டே வருது. இந்த ஏபிசிக்கு கீழே வந்து அந்த அண்டர்லைன் வந்து ஃபாலோ ஆகிட்டு வருது. நீங்கள் நல்லா கவனிங்க, இது ஆக்டிவில் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபாலோ ஆகும். இதை நீங்கள் திருப்பி போய் ஒரு கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா அது ஃபாலோ ஆகாது. ஏபிசி பை ஏபிசி நம்ம மேக்ஸ்லாம் கால்குலேட் பண்ணுறப்ப இதுக்கும் அடித்து கொடுப்போம், இதுக்கும் அடித்து கொடுப்போம். இப்போ இதை ஃபஸ்ட்டு அடிக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரைக் த்ரோ இதை யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இந்த இதை வந்து இதையும் அடித்து கொடுக்குறோம்னா இந்த ஸ்லாஷை மட்டும் விட்டுட்டு இதை வந்து ஸ்ட்ரைக் த்ரூ இதை யூஸ் பண்ணிடலாம். சரி, அடுத்து டைப் பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி ஃபாலோ ஆகுது அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணணும், இதை போய் திருப்பி ஒரு கிளிக் மட்டும் பண்ணிடணும். சரி, H2O. இதை நம்ம சின்ன பிள்ளையில் இந்த 10th 11th 12th படிக்கிறப்பெல்லாம் வந்து H2Oன்னு எழுதுவோம். அந்த 2 மட்டும் சின்னதாக போடுவோம், ஞாபகம் இருக்கா? அப்போ வந்து இந்த 2 மட்டும் செலக்ட் பண்ணி இதை வந்து சப்ஸ்கிரிப்ட் அப்படின்வாங்க. இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இது மட்டும் சைஸ் வந்து சின்னதாயிரும். ஓகேவா? சரி, இது வந்து H2O. இப்போ அடுத்து வந்து ஏபி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இந்த மாதிரிலாம் நம்ம மேக்ஸில் கால்குலேஷன் போடுவோம்ல, இந்த ஹோல் ஸ்கொயர்ன்றப்ப இந்த 2ஆம் நம்பர் வந்து மேலே தூக்கி வச்சு எழுதுவோம். சரி, இந்த ஸ்கொயர்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட்னுவாங்க. இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா மேலே வந்து எடுத்து வச்சுக்கிறோம். சரி,
அடுத்து அதுவே ஃபாலோ ஆகுது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த இதை வந்து எடுத்து விட்டுருணும். சரி சரி, புரிஞ்சிருச்சா? ஓகே. அடுத்து வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கு. இதோட டெக்ஸ்ட்டோட ஸ்டைலு இதெல்லாம் மாற்ற வேண்டியிருக்கு எனக்கு. அப்போ வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணி இந்த ஸ்டைலை வந்து மாற்றிக்கலாம். எனக்கு வந்து ஆனால் இது வந்து ஆஃபீஸில் மோஸ்ட்லி யூஸ் ஆகாது. ஏதாவது இன்விடேஷன் இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இப்போ இந்த ஆப்ஷன் வந்து எதுக்காகனா, இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து பெருசாக்குறதுக்கும் சிறுசாக்குறதுக்கும் அதே ஆப்ஷன் தான் இந்த பெரிய ஏ. இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணி பண்ணுறப்ப என்ன ஆகுது, நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அப்போ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பெரிய ஏவை யூஸ் பண்ணலாம். இந்த சின்ன ஏ யூஸ் பண்ணிங்கன்னா சிறுசாகும், பெரிய ஏ யூஸ் பண்ணிங்கன்னா பெருசாகும். சரியா? அடுத்து வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்குது. நம்ம டைப் ரைட்டிங்கில் அடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கும், அதை வந்து சென்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாமே அண்டர்லைன் பண்ணி கேபிட்டல்னு இருக்கும். ஓகேவா? கேப்ஸ் லாக்கு. அப்போ வந்து இதை அடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம டைப் ரைட்டிங் மிஷினை பொறுத்தவரையே கேப்ஸ் லாக் ஆன் பண்ணி அடித்தா தான் அதை கேப்ஸ் லாக்கில் விழுவும். ஆனால் ஸ்மால் லெட்டரில் அடிச்சிட்டோம்னா திருப்பி நம்ம வேறு பேப்பர் மாற்றி தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதை பொறுத்தவரை நீங்கள் எப்படி வேணாலும் டைப் பண்ணாலும், இப்போ இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாக்கா அப்பர் கேஸ் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா இது எல்லாமே கேபிட்டலில் வந்துடும். இது எல்லாமே எனக்கு ஸ்மால் லெட்டரில் வேணும் அப்படின்னா லோயர் கேஸ். கேபிட்டலைஸ்ட் ஈச் வேர்டு அப்படின்னாக்க எனக்கு ஸ்பேஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு லெட்டரும் கேபிட்டலில் வேணும் அப்படின்னாக்க நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஃபஸ்ட் லெட்டர் ஸ்மால்லையும் மிச்ச லெட்டர்லாம் கேப்ஸில் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து ஒன்று அப்பர் கேஸ் இல்லை லோயர் கேஸ், இல்லாட்டினா ஒரு சென்டென்ஸ் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னாக்க அதுவே ஆல்டர் பண்ணி கொண்டு வந்துடும். இந்த ஜி வந்து ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் இருக்குது, இதெல்லாம் வந்து ஸ்மாலில் ஒரு சென்டென்ஸில் எப்படி இருக்கணுமோ அப்படியே வந்துருச்சு. சரியா? சரி. இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அடிக்கிறதுக்கு முன்னாடியே அதை எந்த டிகிரியில் அடிக்கணும் நம்ம இதில் வந்து டைப் ரைட்டிங்கில் வந்து கால்குலேஷன் போடுவோம். இதில் வந்து அப்படி தேவையில்லை. நம்ம செலக்ட் பண்ணதை கொண்டு வந்து நீங்கள் இங்கே சென்டராக வச்சிங்கன்னா சென்டர் வந்துடும், இதை கொண்டு வந்தீங்கன்னா ரைட் சைடில் வந்துடும், இதை கொண்டு வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்துடும். சரியா? சரி. அடுத்து இன்னொரு விஷயம், இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆப்ஷனில் போயிட்டு இந்த ரெட் கலர் கொடுக்குறேன். அடுத்து இந்தியான்றதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனில் போயிட்டு நான் ரெட் கலர் கொடுக்குறேன். இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம், ஆக்சுவலாக இதை எழுதுனதுக்கு மேலே நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம், ஹைலைட்டர். இதை வந்து என்ன அப்படின்னாக்கா நம்ம ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் பென் எடுத்து எழுதுன மாதிரி. ஓகேவா? ஹைலைட்டருக்கும் டெக்ஸ்ட்டோட கலருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரி. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த மாதிரிலாம் இருக்குது, இதை பண்ணியாச்சு. இப்போ நான் இதில் வந்து ஒரு சில இது பண்ணியிருக்கேன். இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து போல்டு பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து இத்தாலிக் மாடலில் மாற்றிருக்கேன், கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே எனக்கு வேணாம், நார்மலாக ஒரு இது எப்படி இருக்குமோ அப்படி தான் எனக்கு வேணும் அப்படின்னாக்கா இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இதை யூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது வந்து கிளியர் ஆல் ஃபார்மேட்டிங் இதை கொடுத்தீங்கன்னா நார்மலாக ஒரு இந்த கண்டென்ட்டில் எந்த இதுவும் யூஸ் பண்ணாமல் என்ன இருக்குமோ அதுதான் வந்து கிளியர் ஆல் ஃபார்மேட்டிங் அப்படின்றது அர்த்தம். சரி. அடுத்து வந்து புல்லட் லிஸ்ட். இப்போ நம்ம ரெஸ்யூம்லாம் டைப் பண்ணுறப்ப எனக்கு டேலி தெரியும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. டேலி, நோயிங் லாங்குவேஜ் இங்கிலீஷு, அதுக்கப்புறம் வந்து தமிழ், அதுக்கப்புறம் வந்து டைப்பிங் தெரியும், டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்டு தமிழ், சி ப்ளஸ் ப்ளஸ் இந்த இதெல்லாம் தெரியும் அப்படின்னு. அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு மட்டும் அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ரெஸ்யூம் டைப் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டிருப்போம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஹைலைட் பண்ணி எனக்கு புல்லட்டின் பண்ணி போட்டிருப்போம். இதான் வந்து புல்லட் லிஸ்ட்டு அப்படின்வாங்க. சரி, இது வந்து புல்லட் லிஸ்ட்டு. சரி, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 10 பேர் அடிச்சிருக்கேன், அவங்களுக்கு வந்து நம்பர் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றப்ப நீங்கள் இதை யூஸ் பண்ணி
நீங்கள் இந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் நம்பருக்கு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நம்பர்லேயே வெரைட்டியான நம்பர் இருக்குது. அதாவது நம்பர் எழுதுகிற விதம்னு ஒன்று இருக்குது. சில பேர் ஒன்று போட்டு டாட் வைப்பாங்க, சிலர் வந்து ஒன்று போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போடுவாங்க, சிலர் அல்ஃபபெட் போடுவாங்க, சிலர் வந்து ரோமன் லெட்டர் போடுவாங்க. இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் அந்த ஆப்ஷன் எடுத்துக்கிற வேண்டியதான். சரியா? சரி. அடுத்து வந்து இது வந்து லெஃப்ட் சைடு அலைன்மெண்ட்டு, சென்டர் அலைன்மெண்ட்டு, ரைட் சைடு அலைன்மெண்ட்டு. இந்த ஆப்ஷன் வந்து எதுக்காக அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு பேரா இருக்குன்னு வைங்க. இந்த மாதிரி பேரா இருக்குது. இந்த மாதிரி பேரா வந்து டைப் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இந்த பேராவில் பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடில் நம்ம டைப் ரைட்டிங்கில் அடிக்கிற மாதிரி நீட்டாக அலைன்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். இந்த ரைட் சைடு மட்டும் அன்ஈவனாக இருக்கும். இப்போ அதெல்லாம் வந்து நேராக கொண்டு வரதுக்கு நீங்கள் நிறைய புக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து எதுவுமே வந்து நீட்டாக ரெண்டு சைடும் ஈவனாக தான் இருக்கும். அதை கொண்டு வரதுக்கு தான் இதை வந்து பேஜ் ஜஸ்டிஃபை அப்படின்வாங்க. ஓகே கொடுத்தோன்னா எது வரையும் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது வரையும் ஓகே கொடுத்தோன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈவனாக அதுவே வந்து ஸ்பேஸை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்து வச்சிடும். சரி. இப்போ இந்த ஆப்ஷன் வந்து எதுக்காக அப்படின்னாக்கா, நம்ம டைப் ரைட்டிங்கை பொறுத்தவரை ஒரு டிக் 1.5 டிக்குன்னு விடுவோம்ல, அந்த ஆப்ஷனுக்கு உண்டானது 1, 1.5, 2 இந்த மாதிரி வச்சோம்னா இதோட லைன் ஸ்பேஸ் வந்து கூட குறைக்க இதுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி. அடுத்து நெக்ஸ்ட்டு கவனிங்க. இந்த ஆப்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ரெட் கலர் கொடுக்குறேன். இதை வந்து என்ன ஆகுது, இது ஃபுல்லாத்தையும் கலரை மாற்றுறது. இப்போ ஆல்ரெடி கலர் மாற்றுற இந்த ஹைலைட்டர் பார்த்தோம் நம்ம. இதை நான் ஒரு ஹைலைட் பண்ணுறேன். அடுத்து வந்து இதோட கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். அடுத்து வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த ரெட் கலர் கொடுக்குறேன். இந்த மூணுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது வந்து ஹைலைட்டர் ஆல்ரெடி எழுதின அளவுக்கு மட்டும்தான் இதை வந்து ஹைலைட் பண்ணி நிப்பாட்டியிருக்கு. இது வந்து டெக்ஸ்டோட கலரை மாற்றிருக்கு. இது வந்து ஃபுல்லாகவே அதோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. சரியா? சரி. இப்போ அடுத்து வந்து இந்த விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு வைங்க. நான் என்ன பண்ணேன்னா இதை மறைக்கணும் ஒன்றும் பண்ண மாட்டேன். இதை அப்படியே கலரை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒயிட் கலரில் மாற்றிடுறேன்னு வைங்க. ஆனால் இப்போ இங்கே விஷயம் இருக்குது, ஆனால் யார் கணக்கும் தெரில. அப்போ வந்து நீங்கள் இதில் உள்ள கலரை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும், அதில் என்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஆட்டோமேட்டிக். சரி. அடுத்த ஆப்ஷன் வந்து இப்போ இந்த ரெண்டு பேரா இருக்குது. இந்த ரெண்டு பேராக்கும் இதில் ஒரு பார்டர் வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னாக்கா அவுட் சைட் பார்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டாக்கா இந்த பாருங்கள் அவுட் சைட் பார்டர் விழுந்துருச்சு. எனக்கு இந்த ரெண்டு பேராமையும் தனித்தனியாக பிரிக்கணும், இதை தனியாக பிரிக்கணும் அப்படின்றப்ப நீங்கள் இன்சைட் பார்டரும் சேர்த்து கொடுக்கணும். ஆல் பார்டர்ஸ் கொடுக்கணும். அவுட் சைட் பார்டர் அப்படி இல்லாட்டினா ஆல் பார்டர்ஸ் இதை கொடுத்துட்டிங்கன்னா போதும். இதை ரெண்டையும் வந்து பிரிச்சிடும். இப்போ அடுத்து வந்து ஒரு நிமிஷம், டைம் இருக்கு. ஒரு 10 பேர் அடிக்கிறீங்க. கலா, மருதன், ஜாக்லின், செல்வி, கவின், இந்த மாதிரி ஒரு நேம் அடிக்கிறீங்க. இதை வந்து என்ன பண்ணால் நம்ம ஸ்கூலை பொறுத்தவரை நம்மளுக்கு எப்படி அட்மிஷன் ரெஜிஸ்டரில் அட்மிஷன் அட்டண்டன்ஸ்லாம் எப்படி இருக்கும், நம்மளுக்கு வந்து ஆல்ஃபபெட் படி தான் நம்மளோட நேம்லாம் இருக்கும். அப்போ வந்து இப்போ ஒரு 10 பேர் இதில் வந்து ஃபஸ்ட்டு வர பேர், இந்த 10 பேரை வந்து நம்ம ஈஸியாகவே நம்ம வந்து ஷார்ட் அவுட் பண்ணிடுவோம். ஆனால் ஒரு 100 பேர் 200 பேர் இருக்குது, அதெல்லாம் வந்து நீங்கள் அல்ஃபபெட் படி ஆர்டர் படி அடுக்குங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு கஷ்டமாயிடும். அப்போ வந்து எதுலேருந்து எந்த பேர்லேருந்து எந்த பேர் வரையோ அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு
இந்த ஆப்ஷனில் வந்துட்டு பேராகிராஃபு டெக்ஸ்ட்டு அசெண்டிங்கா டிசெண்டிங்கான்னு கேட்குது. அசெண்டிங்னா ஏ டு ஜெட்டு, டிசெண்டிங்னா இசட் டு ஏ. இப்போ இதை வந்து ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இதுவே ஆல்ரெடி கரெக்டாகவே அசம்பிள் பண்ணி கொடுத்துடுது. சரி, ஒரு நிமிஷம். நவீன், சரி வாங்க வாங்க. ஓகே, சரி. இப்போ இது வந்து அசெண்டிங் அண்டு டிசெண்டிங். உங்களுக்கு இசட் டு ஏல வேணும்னா அப்படியே அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த இதில் வந்து டிசெண்டிங்னு கொடுத்துட்டிங்கன்னா இதை வந்து அல்ஃபபெட்லேருந்து ஆர்டர் மாதிரி உங்களுக்கு வந்து இது கொடுத்துரும். அடுத்து வந்து இந்த ஆப்ஷன் வந்து சரி. இப்போ இந்த பேரா இருக்குது, இதை நம்ம நகட்டணும். இந்த பேரா வந்து நகட்டணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டேப்பை யூஸ் பண்ணுவோம். டேப்பை யூஸ் பண்ணி தான் நகட்டுவோம். இப்போ டேப்பை யூஸ் பண்ணுறப்ப இந்த ஃபஸ்ட்டு இந்த டு மேக் யுவர் டாக்குமெண்ட் அந்த இது ஃபஸ்ட்டு நகண்டுரும். நகண்டதுக்கப்புறம் தான் இதை நகட்டும். ஆனால் இந்த ஆப்ஷனை பொறுத்தவரை இன்க்ரீஸ் இன்டென்ட் இதை பொறுத்தவரை என்னன்னாக்கா அப்படியே அந்த பேராவே நகட்டும். இப்போ இந்த பேரா ரிலேட்டடாக ஏதோ ஒரு பிக்சர் இருக்குன்னா நீங்கள் இங்கே அட்டாச் பண்ணிவிட்டு இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? இந்த இது வேணாம், இன்க்ரீஸ் இன்டென்ட் வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் டிக்ரீஸ் இன்டென்ட் இதை கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து பேக்கில் வந்துடும். சரி, இதை பொறுத்தவரை என்னன்னாக்கா நான் ஐடென்டிஃபிக்கல், அதாவது வந்து நான் பிரிண்டட் அப்படின்வாங்க. இதை கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா எந்தெந்த இடத்துலலாம் நம்ம என்ட்ரு யூஸ் பண்ணுமோ அந்த இடத்துலலாம் இந்த சிம்பிள் வந்து நிற்கும். ஆனால் நம்ம பிரிண்ட் கொடுக்குறப்ப இந்த சிம்பிள்லாம் வந்து பிரிண்ட் ஆகாது. ஓகேவா? சரி, இதான் வந்து நான் பிரிண்டட் அப்படின்வாங்க. இந்த நார்மல் ஸ்பேஸிங் ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2 இதெல்லாம் ரெஃபரன்ஸ் பார்க்குறப்ப பார்த்துருவோம். ஃபைண்டுன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம தேடுறது இல்லை ஒரு நம்பரை தேடுறது அந்த டாக்குமெண்ட்டில், இந்த மாதிரி இதுக்கு நம்ம ஃபைண்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட்டுன்ற வேர்டை தேடணும் அப்படின்றப்ப அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல கொண்டு வந்து காமிச்சிடும். அடுத்து வந்து 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பரு இல்லை நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் வந்துருக்கு நம்மளோட நம்பரு அப்படின்னு போட்டிருந்தா கூட அதை கொண்டு வந்து காமிச்சிடும். சரி, அடுத்து வந்து ரீப்ளேஸ். இந்த ரீப்ளேஸ்ன்றது வந்து என்ன அப்படின்னாக்கா நம்ம ரீப்ளேஸ்னால் என்னது? நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு பொருளை வாங்குவோம். பொருளை வாங்கினதுக்கப்புறம் திருப்பி போய் ரிட்டர்ன் கொடுத்தா ரிட்டர்ன்லாம் வாங்க மாட்டோம். இந்த பொருளுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கோங்க அப்படின்வாங்க. அதுதான் இப்போ வந்து ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். இந்த இந்தியான்ற இடத்துல வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில்ப்பா, கவர்மெண்ட் ஆஃப் கேரளாவுக்கு வந்து தான் வைக்கணும் இதை லெட்டர் வைக்கணும். அதனால் வந்து அந்த டாக்குமெண்ட்டில் ஃபுல்லாக கேரளான்னு மாற்றிருங்கன்றாங்க. அப்போ வந்து நம்ம ஒவ்வொரு இடமா தேடி தேடி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ வந்து நான் ரீப்ளேஸ் போகிறேன். இப்போ நம்ம என்ன வாங்கியிருக்கோம்? இந்தியான்றதை வாங்கியிருக்கோம். இதை தான் கொடுத்துட்டு எனக்கு என்ன வேணும்? இந்தியாவுக்கு பதிலாக கேரளான்னு வேணும். சரி, ரீப்ளேஸ் ஆல் தானே, நம்ம இந்த டாக்குமெண்ட்டில் எல்லா இடத்துலையும் மாற்றணும். ஓகேன்னு கொடுத்துட்டோம்னா மொத்தம் 7 ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்தெந்த இடத்துலலாம் இந்தியான்னு அடிச்சிருந்தேனோ அந்த இடத்துல ஃபுல்லாக கேரளான்னு மாறி இருக்குது. சரி, இதான் வந்து ஹோம் டேப்பு. இதை ரிட்டன் திருப்பி ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.